EPRLF-இன் 13வது திருத்த கலந்துரையாடல் சைக்கிள் சங்க கூட்டணியில் விரிசல். முன்னாள் முதலமைச்சர்கள் மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை. சபாநாயகரை உடனடியாக கைது செய்யுமாறு CID-யில் முறைப்பாடு. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையை வெளியிட்ட ஜோசப் ஸ்டாலின். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற முன்னாள் எம்பிக்களின் பிள்ளைகளுக்கு சிவப்பு அறிவித்தல். ராவணனின் விமானங்களை தேடி இலங்கையில் ஆய்வு, உறுதிப்படுத்தப்பட்ட இடங்கள். வேலையற்ற பட்டதாரிகள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் முன்னதாக உருவாகிய தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இரு தரப்புகளுக்கும் இடையே உருவாகி வரும் பிளவு ஆழமடைந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக கொள்கை அளவில் இணக்கம் காண நடத்திய பேச்சுக்களில் 13வது திருத்தம் சிக்கலான விவகாரமாக இருந்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இந்திய அரசு என்ன சொன்னாலும் மறுமூச்சு இல்லாமல் செய்யும் தரப்புகள் பதிலுக்கு மூச்சு கூட விட மாட்டார்கள் எனவும் 13வது திருத்தத்தை மந்திரம் போல திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டிருக்கும் தரப்பு அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 13வது திருத்தத்தை முழுமையாக நிராகரிக்கும் தரப்பு. இருதரப்பும் கொள்கை அளவில் இணங்கிய போது 13வது திருத்தத்தை இப்போதைக்கு பெரிதுபடுத்தாமல் இருப்பது என்று எழுதப்படாத உடன்படிக்கையின் அடிப்படையில் 13வது திருத்தத்தை இறுதியான தீர்வாக கருதவில்லை என்ற உடன்படிக்கையில் குறிப்பிட்டு கையொப்பமிட்டனர். எதிரெதிர் நிலைப்பாடுகளுடைய இரண்டு தரப்பும் கூட்டணி வைத்த போது கூட்டணியின் ஆயுட்காலம் பற்றிய சந்தேகம் எழுந்துள்ளதாக விமர்சகர்கள் தெரிவித்தனர். எனினும் இரண்டு தரப்புமே ஏதோ ஒரு கூட்டணி வைத்தாலே தேர்தல் அரசியலில் போட்டியில் நீடித்திருக்கலாம் என்ற யதார்த்தத்தை புரிந்ததால் கூட்டணி சிறிது காலம் நீடிக்கலாம் என நம்பப்பட்டது. எனும் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த கையோடு இப்போது கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணமாக சுரேஷ் பிரேமச்சந்திரனை குறிப்பிடப்படுகிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரனின் ஏற்பாட்டில் அண்மையில் ஜாலில் இடம்பெற்ற 13வது திருத்தம் பற்றிய கலந்துரையாடல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. இந்த கலந்துரையாடலை நடாத்த வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் நேரடியாக கேட்டிருந்த போதும் சுரேஷ் தரப்பு விடாப்பிடியாக கூட்டத்தை நடத்தி முடித்துள்ளது. இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னர் இரு தரப்பும் சந்தித்து பேச வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்டு பார்த்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் அதையும் செய்யவில்லை. தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இடையில் கூட்டணி இறுதி உடன்பாடு எட்டப்பட்ட சமயத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நடந்து கொண்ட விதம் பற்றி அப்போதைய செய்தி வெளியானது. 13வது திருத்தத்தை முன்வைத்து நடந்த பேச்சின் போது இரு தரப்பையும் கூட்டணி வைக்க முடியாது என்பது போல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கு கருத்துக்கள் தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகின்றமை இங்கு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் சரத் எகநாயக்க மற்றும் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் பேசல ஜெயரத்ன ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த முன்னாள் முதலமைச்சர்கள் சட்டவிரோதமாக வருமானம் ஈட்டியதாக கூறப்படும் முறைப்பாடுகள் கருத்து கொண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவ ஜனதா பெரமுன கட்சியின் தலைவரும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான தினேஷ் அபகோன் குறித்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார். அவரது முறைப்பாட்டில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, சபாநாயகருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் தற்போதைக்கு அவரது பயன்பாட்டுக்கன்றி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு ஒப்பானதாகும். சபாநாயகரினுடைய உத்தியோகபூர்வ இல்லம் தாபன விதிக்கோவைகளின் பிரகாரம் பட்டியலிடப்பட்ட முக்கிய சொத்துக்களில் ஒன்றாகும். அதனை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. அப்படியாக பயன்படுத்துகின்ற நிலையில் தற்போதைக்கு சபாநாயகரின் இல்லம் பாராளுமன்ற ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி பிரிவுக்காக பயன்படுத்தப்படுவது துஷ்பிரயோகமாகும். அவ்வாறு செய்வதாயின் அதற்காக அமைச்சரவை அனுமதி பெறப்பட வேண்டும். அவ்வாறின்றி சபாநாயகர் இல்லத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவது சட்ட ரீதியான குற்றம். அதற்கு உடந்தையாக இருக்கும் சபாநாயகரை அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று 2025 மேயில் வெளியிடப்பட்ட 2024 கணக்காய்வாளர் நயத்தின் அறிக்கைகளின் சில கண்டறிதல்களை வெளியிட்டுள்ளார். அதில் கல்வி அமைச்சின் செயலாளரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட 139 வாகனங்கள் அமைச்சின் வசம் இல்லை என கூறப்படுகிறது. 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் கல்வி அமைச்சின் கல்வி சீர்திருத்தங்களுக்கு
5219 மில்லியன் ரூபாய்கள் செலவிட்டதையும் தேசிய கல்வி நிறுவனம் 350 மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் அறிக்கை குறிப்பிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்த சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படவில்லை என்றும் சீர்திருத்தங்களுக்கான தெளிவான வரைபடம் 2015 மார்ச் 26 வரை கூட தயாரிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகும் உயர்தர மாணவர்கள் மட்டுமல்ல சாதாரணதர மாணவர்களும் குறைந்த பாடசாலை வருகையை அறிக்கை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக குறித்தார். இந்த பிரச்சினையை தீர்க்க நிலையான தீர்வுகள் உருவாக்க அமைச்சகத்தை குறித்த அறிக்கை வலியுறுத்துகிறது. அத்துடன் மாணவர்கள் வழக்கமான பாடசாலைகளுக்கு பதிலாக தனியார் கல்வி வகுப்புகளுக்கு செல்வதே குறைந்த பாடசாலை வருகைக்கு ஒரு காரணம் என ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெற்ற கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை வரிகள் நீக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அத்தகைய வரிச்சலுகை வழங்கப்பட்டால் அரசாங்கம் தமது கடன் திருப்பி செலுத்தும் கடமைகளை நிறைவேற்ற முடியாது என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் காரணமாக 58 காவல்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். காவல்துறையினருக்கும் சம்பளத்துக்கு அப்பாற்பட்ட பொறுப்பு இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் வேலையை நேசிக்காமல் தவறு செய்தால் அவர்கள் தங்கள் வேலையிலிருந்து இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஒரு அரசு அதிகாரியாக சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி தருவது நமது பொறுப்பு. காவல்துறையும் அதை சம்பளம் மற்றும் பணத்தை தாண்டிய பொறுப்பாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் உதவியவற்றவர்கள் முதலில் உங்களிடம் வருவார்கள். பல குறைபாடுகள் மற்றும் தவறுகள் இருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் எந்த வழியையும் கொடுக்க முடியாது. போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 58 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 310 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது நல்லதல்ல. நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கவில்லை என்றால் இதுபோன்ற தவறுகளில் ஈடுபட்டால் ஏழைகளுக்கு சுகாதார உதவி வழங்குவதற்காக நிறுவப்பட்ட ஜனாதிபதி நிதியிலிருந்து வெளிநாட்டு உதவித்தொகை பெற்றதாக கூறப்படும் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுக்கு பணத்தை உடனடியாக வசூலிக்க சிவப்பு அறிவிப்புகள் விரைவில் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த பணத்தை மீட்பது தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே சட்ட அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வெளிநாட்டு உதவித்தொகை பெறுவது மேற்கூறிய சட்டத்தின் விதிகளின் கீழ் சட்டவிரோதமானது என சட்ட அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏழைகளுக்கு சுகாதார வசதிகளை வழங்குவதற்காக நிறுவப்பட்ட ஜனாதிபதி நிதியம் சமீபத்தில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மதிப்புள்ள வெளிநாட்டு உதவித்தொகைகளை வழங்கியுள்ளது. இது நகர்ப்புற மேம்பாடு, கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சர் மருத்துவர் அன்வர் கருணாதிலக சமீபத்தில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகள் குழுவின் 72க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் ஆய்வு பிரிவு ராவணன் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் 19 விமானங்களை கண்டுபிடிக்க திட்டமிட்டுள்ளது. இவ்விமானங்கள் நாட்டின் 25 இடங்களில் மறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்விடங்கள் குறித்து பல விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆய்வில் இந்த விமானங்கள் ராவணனால் தயாரிக்கப்பட்டு பாறை குகைகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்குள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் குருநாகல், வாரியபொல, சிகிரியா, தம்புள்ளை, பதுளை, மகியங்கனை மற்றும் அம்பாந்தோட்டை உள்ளிட்ட இடங்களில் அவை இருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. இவ்விமானங்களை இயக்குவதற்காக ஒரு நியமன நபர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஹாசல் ஆய்வு மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பிரிவு மேலாளர் நுரங்க அதிகாரி இந்த விமானங்கள் இருப்பிடத்தை உறுதியாக தீர்மானிக்க ஒரே வழி கார்பன் பரிசோதனை என்றும், ஆனால் ஒரு பரிசோதனைக்கு ரூபாய் 20 லட்சத்துக்கு மேல் செலவாகும் என தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் அத்தகைய பரிசோதனை செய்யும் தொழில்நுட்ப வசதி இல்லாததால் அது அமெரிக்காவில் மட்டுமே செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேடுதல் திட்டம் 2020ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டாலும் அரச நிதி பற்றாக்குறையால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அப்போது இந்திய விஞ்ஞானிகள் பங்கேற்புடன் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ரா சோமதேவாவும் அதில் இணைந்திருந்தார். ஆனால் பின்னர் அவர் விலகினார். பல உள்ளூர் நிபுணர்கள் பங்கேற்றிருந்தாலும் பல்வேறு சவால்கள் காரணமாக திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஒரு விமானமாவது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் உலகின் முதல் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் என்ற வரலாற்று சான்றில் பெரிய விவாதம் எழுந்திருக்கும் என நுரங்க குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் தேடுதல் பணிகள் வரும் ஆண்டுக்குள் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் பெலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர்.
குறித்த போராட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சுமார் அரை மணி நேரம் கல்வி அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையேற்ற பட்டதாரிகள் பின்னர் பேரணியாக சென்று பிளவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மக்கள் விடுதலை முன்னணி கட்சி அலுவலகத்துக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பினால் வழங்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொண்டிருந்த கொள்கையினையும் வாக்குறுதிகளையும் தற்போது மீறியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். தற்போது நாடு முழுவதும் சுமார் 35,000 வேலையேற்ற பட்டதாரிகள் இருப்பதாகவும் கொள்கை பிரகடன அறிக்கை மூலம் இந்த வேலையேற்ற பட்டதாரிகள் மன்னாரில் நிறுவப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டம் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ள எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி காற்றாலை மின் திட்டம் பகுதி ஒரு ஒதுக்குப்புறமான பழைய நிலம் என்றும் தெரிவித்தார். காற்றாலை மின் திட்டத்தால் பாதிப்புகள் ஏற்படுவதாக விமர்சிக்கப்படுவதை ஏற்க முடியாது. அந்த பகுதியில் பறவைகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படும் கூற்றுக்களும் ஆதாரமற்றவை. மன்னார் காற்றாலை மின் திட்ட பகுதியை பார்வையிட்டேன். மன்னாரிலிருந்து பூநகரிக்கு வடக்கே உள்ள பகுதியில்தான் இந்த திட்டம் நிறுவப்பட்டுள்ளது. சமூகத்தில் உள்ள சில பிரிவினர் மன்னாரை ஒரு சொர்க்கம் என்று சித்தரித்துள்ளனர். காற்றாலைகளால் அழகிய பகுதி அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். மன்னாரிலிருந்து பூநகரிக்கு வடக்கே உள்ள பகுதி தரிசு நிலமாகும். மக்கள் பறவைகள் பற்றி பேசினாலும் அந்த பகுதியில் அப்படி எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கிழக்காசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை ஆட்சேர்ப்பு செய்யும் ஒரு மோசடி நடந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மையங்களில் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 50,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்று 5 சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட வேலை விளம்பரங்கள் பாரப்படுத்தப்படுவதாகவும் பரப்பப்படுவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில வாரங்களில் மோசடியாக நடத்தப்படும் தொடர்புடைய சைபர் குற்ற மையங்களுக்கு 11 இளைஞர்கள் இந்த வழியில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வசிப்பவர்களுக்கு மேலதிகமாக துபாயில் பணிபுரியும் இளைஞர்களும் ஐடி துறையில் பணிக்கமர்த்தப்படுவதாக கூறி சைபர் குற்ற மையங்களில் வேலைகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.